பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு கௌதம சன்னா நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. சார் வணக்கம். வணக்கம். சார், ஆளுங்கட்சி கூட்டணியில இருந்துட்டே ஆளுங்கட்சியினுடைய கொள்கை இப்போதைக்கு மதுவிலக்கு சாத்தியம் இல்லை. பட் மதுவிலக்கு மாநாடே நீங்க நடத்துறீங்க. என்ன காரணம் சார்? மதுவிலக்குல பெறுவதற்கா இல்ல கூட்டணியில இருந்து விலக்கு பெறுவதற்கான்னு பத்திரிகைகள்ல செய்தி எழுதுறாங்க. இல்ல 2 நாளா தலைவர் திருமாவர்கள் அந்த பேட்டியில சொன்னதுல இருந்து பத்திரிகையாளர் கேட்டாங்க ஒரு கேள்வி. எல்லா கட்சியும் கூப்பிடுறீங்களே, நீங்க அதிமுகவை கூப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில், எல்லாம் அனைத்து கட்சிகளும் கூப்பிடுவோம், அதிமுக வந்தா சந்தோஷப்படுவோம் அப்படின்ற வழியில் அவர் பேசினாங்க. உடனே எல்லா பத்திரிகைகளும் கூட்டணி விட்டு விலகுகிறதா விடுதலை சிறுத்தைகள் அப்படின்ற கோணத்துல எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பலமுறை விளக்கம் கொடுத்தாச்சு. திமுக கூட்டணியில் எந்த விதமான உரசலும் இல்லை, எந்த விதமான நெருடலும் இல்லாம தான் கூட்டணி இருக்கிறோம் அப்படின்றதுல பல இடத்துல அவர் தெளிவுபடுத்திட்டாரு. அதனால இந்த மாநாட்டுக்கும் கூட்டணி திமுகவோடு இருக்கின்ற கூட்டணிக்கும் எந்த விதமான நெருக்கடியும் இல்லை, அவர்களுக்கும் இல்லை, எங்களுக்கும் இல்லை. இந்த அரசுக்கு ஒரு நெருக்கடி இருக்கும்ல. ஏற்கனவே மதவாத கட்சிகளோடு திமுக ஒரு சண்டமாறுதல் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கால சூழல்ல விசிகாவும் இந்த மாதிரி நாங்க மதுவிலக்கு மாநாடு நடத்துறோம் அப்படிங்கிறது திமுக அரசுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும்ல. இதுல தர்ம சங்கத்துக்கு என்ன இருக்கு? அதாவது திமுகவுடைய கொள்கையும் மதுவிலக்கு கொள்கை தான் அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அமைச்சர் முத்துசாமி அவர்கள் சொல்லும் போது, முதல்வர் அவர்களுக்கு மது கடைகளை நடத்துவதில் துளியும் உடன்பாடு இல்லை, துளியும் விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. படிப்படியாக அதை குறைக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ திமுகவிற்கும் இதில் உடன்பாடான ஒரு கொள்கை. ஆனால் நாங்க தலைவர் திருமாவர்களுடைய பார்வை எப்படின்னா, இது தமிழ்நாட்டில் மட்டும் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பது கோரிக்கை அல்ல, இந்தியா முழுவதும் மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும், இதுதான் அவருடைய கோரிக்கை. இப்ப தமிழ்நாட்டுல மட்டும் மதுவிலக்கை வச்சுட்டா மற்ற மாநிலங்கள் இருக்கிறதுக்கான அந்த இம்பாக்ட் தமிழ்நாட்டுல ரொம்ப மோசமா இருக்கும். இந்த எல்லைப்புற மாவட்டங்கள்ல கள்ள மது விற்பனை அதிகரிக்கும், வேற மாதிரியான இம்பாக்ட் எல்லாம் இருக்கு அப்படின்றது அவர்தான். தமிழ்நாட்டுல மதுவிலக்கை முன்வைக்கின்ற அதே நேரத்துல இந்தியா முழுவதும் மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் முதன்மையான கோரிக்கை. அதாவது மாநிலத்தில் மட்டுமல்ல, மத்திய ஒன்றிய அரசும் மதுவிலக்கை முழுமையாக இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்குத்தான் இந்த மாநாடு. அதனால தனிப்பட்ட விதத்துல மாநில அரசாங்கத்தை மட்டும் டார்கெட் செய்து நடத்தப்படுவது அல்ல. அதனால ஒரு பெரிய நெருடலும் இல்லாம நாங்க இந்த மாநாட்டை நடத்துறோம். இப்போ மதுவிலக்கு கொண்டு வந்தால் மாநில அரசுடைய வருவாய், இப்போ பீகார்ல இல்ல, குஜராத்ல இல்ல, நாகாலாந்துல இல்ல, இப்படி பல பகுதிகள்ல இல்ல, அவங்க தங்களுடைய வருமானத்திற்கு வேறு வழிகளை வச்சிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல மது வருமானம் தான் பிரதானமான வருமானமா இருக்கு. அது மூலமா தான் சம்பளங்கள் எல்லாம் போடப்படுது. வேற என்ன ஆப்ஷன் இருக்கு வருமானம் ஈட்டுறதுக்கு? இதை நிறுத்திட்டா ஏன் மாநில அரசாங்கம், குறிப்பா தமிழ்நாடு அரசாங்கம் டாஸ்மாக நம்பி இருக்குதுன்னா, ஒன்றிய அரசாங்கத்துக்கு இருந்து வர வேண்டிய நிதி உதவிகள் எதுவும் வருவதில்லை. ரெண்டாவது, ஜிஎஸ்டி மூலமா கிடைக்க வேண்டிய எந்த பங்கையும் இங்கே தமிழ்நாட்டுக்கு திருப்பி கொடுக்கறது, அவங்க பீகாருக்கு கொடுக்கறது போலயோ அல்லது உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்கறது மாதிரியோ பிஜேபி ஆட்சியில் இருக்கின்ற மாநிலங்களுக்கு கொடுப்பதை போல தமிழ்நாட்டுக்கு கொடுப்பதில்லை. போகின்ற பணத்துல ஒரு 10% கூட திரும்பி வரமாட்டேன். முழுமையான பணம் திரும்ப கிடைத்தால் இந்த டாஸ்மாகே தேவையில்லை. அப்போ ஒன்றிய அரசாங்கம் குறிப்பா பிஜேபி அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கத்தை மது விற்பனையில் அதிகமாக நடத்த வேண்டும், மது விற்பனையை பெருக்க வேண்டும் என்று மறைமுகமாக கட்டாயப்படுத்தி கொண்டே இருக்கு. ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்கு அதனுடைய செயல்பாடுகள் எல்லாம். தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய வருவாயை தடை பண்ணி வைக்குது, வருவாய்க்கு வேற வழியை தேட வைக்குது. இப்படி தேட வைக்க 2 பிரச்சனைகளையும் மாட்டிக்கிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் இந்த முடிவை எடுக்க வேண்டியது இருக்கு. ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி நீங்க இப்ப பாஜக அரச சொல்றீங்க. இப்ப ஒரு 11வது வருஷமா தொடர்ந்து இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகள் மத்தியிலும் மாநிலத்திலையும் இருக்கும் போதும் கூட இந்த மாதிரி நடைமுறைப்படுத்த முடியல. அப்பம் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு கூட மது வருமானம் இல்லாமல் சாத்தியம் இல்லை அப்படின்னு கலைஞர் அவர்களே சொல்லியிருக்காங்களே. அதுக்காக அந்த காலத்துல அப்படி சொன்னாங்க, அதனால இந்த காலத்துல செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்ப இருந்த டிபார்ட்மெண்ட்ஸ் குறைவா இருந்தது, இன்னைக்கு ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. அப்ப அரசாங்கத்தினுடைய அளவும் அரசாங்கத்துடைய துறைகளும் பல துறைகளாக வளர்ந்து போயிருக்கு, பிரம்மாண்டமா மாறி இருக்கு. நீ அரசு துறை என்பது முன்னெல்லாம் ஒரு கலெக்டர் அப்படின்றது ஒரு பெரிய பவர்ஃபுல்லான போஸ்ட் அப்படின்றது போய் இன்னைக்கு எல்லா துறைகளுக்கும் ஐஏஎஸ் தலைமை தாங்க, ஐஏஎஸ் அதிகாரிகள் தலைமை தாங்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு வந்திருக்குதுன்னா அவ்வளவு துறைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் வருவாயும் அதிகரிச்சிருக்கு, இன்னொரு பக்கம் செலவும் அதிகரிச்சிருக்கு.
ஆனா இது ஈடு செய்யக்கூடிய வேலையை வந்து ஒன்றிய அரசாங்கம் செய்யணும். மதுவிலக்கு மாநாடு அப்படிங்கிறது ஒன்றிய அரசை கண்டித்து தான் நீங்க நடத்துறீங்க. இது கண்டிச்சே நடத்தல நானு. ஒன்றிய அரசை சரி, கண்டித்தோ, மாநில அரசாங்கத்தை கண்டித்தோ இது நடத்தல. வலியுறுத்தி நடத்துறோம். ஒன்றிய சரி. அரசாங்கத்தையும், மாநில அரசாங்கத்தையும் மதுவிலக்கை தீவிரமாக அமல்படுத்துங்கள். அதனால் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள், குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள், மனித வளம் பாதிக்கப்படுகிறது. இதையெல்லாம் வலியுறுத்தி தான் இந்த மாநாட்டை நாங்க நடத்துறோமே தவிர, கண்டிச்செல்லாம் கிடையாது. ஒரு விழிப்புணர்வை ஏன் உருவாக்கணும். இப்ப ஏன் தேவைப்பட்டுச்சு? இத்தனை ஆண்டுகள்ல கூட்டணியில இருக்கிறீங்க தொடர்ந்து. இப்ப ஏன் தேவைப்பட்டுச்சு? ரொம்ப சிம்பிள் தான். கடந்த மாதம் உங்களுக்கு தெரியும், கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த கோர விபத்து. விபத்துன்னு சொல்ல முடியாது. அந்த கள்ளச்சாராய சாவினால ஏறக்குறைய 69 பேர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நிலையில 69 பேர் இறந்திருக்காங்க. இந்த 69 பேர் இறந்த விஷயம் வந்து இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலையை உருவாக்கியது. அப்போ அந்த இடத்துல எல்லா தலைவர்களும் போய் அந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து ஆறுதல் சொன்னாங்க. தலைவர் திருமா மட்டும்தான் 3 நாட்கள் மக்களை சந்தித்து அங்கேயே தங்கினாரு. இரவே பல இடத்துல தங்கினாரு. இரவு தங்குகின்ற விடுதிக்கு இரவு 2 மணிக்கு 3 மணிக்கு போய் தங்கிட்டு விடிகாலம் 6 மணிக்கெல்லாம் கிளம்பி வந்து மக்களை சந்தித்து 3 நாட்கள் பாதிக்கப்பட்ட மக்களின் வீட்டுக்கு நேரடியாக போனார். ஒருத்தர் 2 பேர் இல்ல, 69 பேர் வீட்டுக்கும் அவர் போனார். இதனால என்ன நடந்தது? அந்த மக்களுடைய துயரத்தை, குழந்தைகள் படுகின்ற துயரத்தை எல்லாம் நேரடியாவே பார்க்க நேரடியாக பார்த்ததால அந்த தாக்கம் அதிகமாயிடுச்சு. அவர்கிட்ட யார்கிட்ட கேட்டாலும் அவர்கிட்ட கேட்கும் போதெல்லாம் சொன்ன ஒரே பதில், எனக்கு கள்ளக்குறிச்சி விஷயம் வந்து ரொம்ப பாதிப்பை உண்டாக்கிடுச்சு. ஏழை மக்கள், தலித் மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து இந்த கள்ளச்சாராயத்தால தங்களுடைய குடும்பம் வந்து நடுத்தருக்கு வந்திருக்குது. ஆனா இந்த கள்ளக்குறிச்சி இந்த மரணம் அவர் வந்து பயங்கரமா உலுக்கிடுச்சு. சென்னைக்கு வந்த பிறகு கூட அவரால் தூங்க முடியல. அதை பத்தியே பல நேரம் பேசிக்கிட்டே இருந்தாரு. திருமாவளவன் அவர்கள் முதல்வரை அதை பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. அதை பத்தி முதல்வர் எல்லாம் என்ன சொன்னாரு? பேசியிருக்காரு. முதல்வர் என்ன சொன்னாரு? முதல்வர் வந்து அவர் நட்பு ரீதியான சந்திப்புல அவங்க கிட்ட பேசுனதெல்லாம் அவர் வெளியே சொல்லல. இல்ல மது ஒழிக்க வேண்டும், மது விலக்கு நட்பு ரீதியா வேற விஷயம் வேண்டாம். மது விலக்கு குறித்து திருமாவளவர்கள் வச்ச ஒரு கோரிக்கைக்கு முதலமைச்சர் என்ன சொன்னாங்க? அதுதான் அதை வந்து அவர் இன்னும் வெளியில தலைவர் வந்து அவரோ வெளியில சொன்னாதான் நாங்க சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி அதை நாங்க சொல்ல முடியாது. அதிமுக வரலங்கிறீங்க. அதுல குறிப்பாட்டு மதவாத, ஜாதியவாத இந்த கட்சிகளை தாண்டி மற்றவர்கள் எல்லாம் வரலாங்கிறீங்க. அது என்ன அந்த ஒரு 2 டாட்டூஸ் மட்டும் வச்சிருக்கீங்க? இது வந்து கொள்கை முடிவு. தலைவர் திருமாவளவர்கள் வந்து கொள்கை முடிவாக நம்ம கட்சிக்குள்ள எடுக்கப்பட்ட முடிவு. எந்த காலத்திலும் மதவாத சக்திகளோடும் சாதியவாத சக்திகளோடும் கூட்டணி சேருவதில்லை என்கின்ற முடிவு எடுக்கப்பட்டு கூட்டணிக்கு கேட்கல சார். மது விலக்குக்காக நீங்க மாநாடு நடத்தும் போது அது கூட்டணிக்கான அச்சாரமா? இல்ல நீங்க அப்ப அதிமுகவை கூப்பிடுறீங்க அப்படின்னா அது ஒரு கூட்டணிக்கான அச்சாரமா எடுத்துக்கலாமா? நம்ம இல்ல நீங்க சொல்றது நான் ஏத்துக்கிறேன். நீங்க சொல்றது ஏத்துக்கிறேன். ஆனா இது வந்து இந்த விஷயத்தில் கூட வந்து அவர்களிடத்துல இரட்டை வேடம் இருக்கின்றது என்கின்ற அடிப்படையிலையும் அவர்களோடு இணக்கமான எந்த பிளாட்பாரத்துல நின்று பேசினாலும் ஒரு உறவை வந்து இவர்களுக்குள்ள உறவு வந்து உருவாயிடுச்சு அப்படின்ற அடிப்படையில ஊடகங்கள் பேச தொடங்கிடும். அது ஒண்ணு. இரண்டாவது, அவர்கள்கிட்ட கொள்கை ரீதியான முரண்பாடு இருக்கிறதால எந்த இடத்திலையும் அவர்களோட இணக்கம் காண முடியாது என்கின்ற சூழல் இருக்குது. அதனால தலைவர் திருமாவளவர்கள் வந்து எப்பொழுதும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கூடயும் பிஜேபி கூடயும் ஒரு காலத்திலும் எந்த விதமான ஒட்டும் உறவும் இருக்காது அப்படின்றத அறிவிச்சாரு. அந்த அடிப்படையில தான் அதை இன்னும் கூட நாங்க பின்பற்றுறோம். பாட்டாளி மக்கள் கட்சியோ பிஜேபியோ விடுதலை சிறுத்தைகளோடு சேர்ந்து இந்த விஷயத்தில் பயணிப்பதற்கு தயாராக இருந்தால் கூட தலைவர் திருமாவளவர்களும் விடுதலை சிறுத்தைகளும் தயாராக இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லியாச்சு. கூட்டணி வேண்டாம் சார். மதுவுக்காக அந்த பிள்ளைங்களுடைய அடுத்த தலைமுறையுடைய வாழ்க்கைக்காக எல்லாரும் வாங்கள் சேர்ந்து போராடுவோம். ஒருவேளை பாஜக வராங்க, அவங்களும் சேர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தலாம். பாமக வருகிறார்கள், அவங்களும் சேர்ந்து வலியுறுத்தலாம். எல்லாருக்கும் ஒரு கொள்கை இருக்குல்ல, மது விலக்கு அப்படிங்கிற இடத்துல அவங்க எல்லாம். இப்போ பிஜேபிக்கு ஒரு நிபந்தனை, இந்திய அரசாங்கம் வந்து அவர்களுடைய கட்டுப்பாட்டு. ஏன்னா மோடி வந்து சர்வாதிகாரம் மிக்க எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு வல்லமை மிக்க தலைவராக இருக்காரு. அவர் சொன்னா பிஜேபி மட்டும் இல்ல, அவர் ஆட்சி செய்கின்ற அனைத்து மாநிலங்களும் கேட்கக்கூடிய நிலைமை இன்றைக்கு இருக்கு. அவர் வந்து இன்னைக்கு அறிவிக்கிட்டோம், நாளைக்கே வந்து இந்தியா முழுவதும் மதுவிலக்கு வந்து நாங்கள் அமல்படுத்துறோம். மதுவிலக்கு அமல்படுத்துவது மட்டுமல்ல, மதுவிலக்கினால் வருவாய் இழப்பு ஏற்படுகின்ற மாநிலங்களுக்கு ஏற்படுகின்ற வருவாய் இழப்பை ஈடு செய்கின்றோம் என்று அறிவிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்க பேசுவோம். பீகார், குஜராத்துக்கெல்லாம் மத்திய அரசு மதுவினால் வரக்கூடிய அந்த வருமான இழப்பை ஈடு செஞ்சுட்டு இருக்கிறாங்களா? பீகாருக்கெல்லாம்
ஏதோ ஒரு வகையில வந்து அவங்களுக்கு கொடுக்கின்ற ஒன்றிய அரசு ஒவ்வொரு இந்த வருஷம் கொடுக்கின்ற நிதி பாருங்க, மத்த அது மாநிலங்களுக்கு இந்த வருஷம் அது கொடுக்கிற இந்த அளவை வருஷம் விட சார், இதுக்கு முன்னாடி இல்ல. அதுதான் அதுதான் சொல்றேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிதிஷ்குமாரோட நேரடி அவங்க கூட்டணியில இல்ல பீகாரை பொறுத்த வரைக்கும். வெளியில இருந்து ஒரு ஆதரவு தெரிவிக்கின்ற ஒரு கூட்டணியை தான் இருந்ததே தவிர, இன்றைக்கு ஒன்றிய அரசுல அவங்க கூட்டணி இருக்கிறதால வேற வழி இல்ல. அவங்க வந்து அள்ளி கொடுத்திருக்கிறாங்க. அதாவது நடிகர் பிரகாஷ் ராஜ் சொல்லும்போது கூட இல்ல இது அது வந்து இந்த பட்ஜெட் பட்ஜெட் கிடையாது, இது பீகார் பட்ஜெட்டை பாருங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அது போலதான். அப்ப பிஜேபி வந்து ஒரு இரட்டை வேடம் போடுகின்ற ஒரு கட்சியா இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் அவர்கள் வெளிப்படையாக அறிவித்தோம், நாங்க மோடி கிட்ட போய் பேசிட்டு இந்தியா முழுவதும் மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று அவர்கள் சொல்லட்டும், அந்த அறிவிப்பு வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் வந்து எங்க கட்சி இதை பத்தி ஒரு நிலைப்பாடு எடுத்து யோசிப்போம். விஜய் அழைக்கிறீங்களா சார்? ஆமா, விஜய் வந்தால் நிச்சயமா, அதாவது தமிழ்நாட்டில் பாஜக, பாமக இந்த 2 கட்சிகளை தவிர அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு இருக்கிறது. இந்த 2 தான் மதவாத கட்சி. அதாவது மதவாத கட்சி அப்படிங்கும்போது பாஜக மட்டும்தான், இஸ்லாமிய கட்சிகள் எல்லாம் வராது, அப்படிதானே சார்? பாரதிய ஜனதா மட்டும்தான். அவர்கள் வந்து இஸ்லாமிய கட்சிகள் வந்து தங்களுடைய மதத்தை முன்னிறுத்தி எந்த மக்களையும் அவர்கள் ஒடுக்கல. இந்துக்களை ஒடுக்கல, மற்ற சமூகத்தை அவங்க ஒடுக்கல. சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி இன்றைக்கு பிஜேபி. அந்த சிறுபான்மையினருக்கு, குறிப்பாக இஸ்லாமிய சிறுபான்மையினருக்கு பிஜேபியிலிருந்து ஒரு எம்பி கூட கிடையாது. அப்போ இந்த அளவுக்கு அவர்கள் தெளிவாக அந்த சமூக மக்களை எதிரிகளாக கட்டமைத்து தங்களுடைய இந்து பெரும்பான்மை வாக்கு வந்து நிலைநிறுத்துக்கு அவங்க முயற்சிச்சிருக்காங்க. ஜாதிய கட்சின்னு நீங்க பாமக மட்டும்தான் தள்ளி வைக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஜாதிய கட்சிகள் அவங்க எல்லாம் வந்துக்கலாமா? ஏன்னா திமுக கூட்டணியே ஜாதிய கட்சிகள் எல்லாம் இருக்கு. மற்ற கட்சிகள் ஜாதிய அமைப்புகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா அந்த மற்ற ஜாதி அமைப்புகள் எல்லாம் எல்லா சமூகத்தோடும் இணக்கம் காட்டுகின்ற ஒரு பணியை செய்யறாங்க. பாமக கூட ஒரு காலத்தில் விசிகா கூட இவ்வளவு இணக்கம் காட்டினாங்க, ஒரே மேடையில் இருந்தாங்க. சொல்லலையே. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாசுக்கு தமிழ் குடி தாங்கி என்கின்ற பட்டத்தை கொடுத்தது தலைவர் திருமாவளவன் தான் கொடுத்தாரு. அவர் கூட தோளோடு தோல் என்று பல இடங்கள்ல பாமக கொடியை கூட ஏற்றிருக்காரு. இதெல்லாம் நம்ம வந்து இந்த வரலாறெல்லாம் பொய்யணும், இந்த வரலாறெல்லாம் கற்பனையும் நாங்க சொல்ல வரல. ஆனா 2012க்கு பிறகு ராமதாஸ் எடுத்த முடிவு, அவர் எடுத்த நடவடிக்கைகள் எல்லாம் நாடக காதல் என்கின்ற நடவடிக்கையாக இருக்கட்டும், தர்மபுரியில வந்து 4 தலித் குடியிருப்புகளை கொளுத்தியதாகட்டும், அதற்கு பிறகு பாச்சாரபுரத்துல கொளுத்தியதாகட்டும், பல நடவடிக்கைகள் தொடர்ந்து. அதுவும் இல்லாம தலித்துக்கு மக்களுக்கு எதிராக தலித் அல்லாத கூட்டமைப்பை உருவாக்கினார் அவர். சோ இப்படி தலித் மக்களை தனிமைப்படுத்தி அவர்களுடைய அரசியல் அதிகாரத்தை ஒழிப்பதற்கும் அவர்களுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கும் எல்லா வகையிலும் வந்து முயற்சி செஞ்சார் ராமதாஸ். உங்க மாநாட்டினுடைய வெற்றி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டால் தான் வெற்றி. அப்படி வெற்றியினால் வரும் நினைக்கிறீங்களா? எந்த இடத்திலேயும் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளை மூடுவது மட்டும்தான் இந்த மாநாட்டின் வெற்றி என்று சொல்லல. நாங்க ஒரு விவாதத்தை துவக்குகிறோம். இந்த விவாதம் என்னன்னா, இந்தியா முழுவதும் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்கின்ற விவாதத்தை தொடங்குகின்றோம். இது தொடக்கமே முடிவு கிடையாது, தொடக்கமே வெற்றி கிடையாது. மதுவிலக்கை அறிவிக்கக்கூடிய அந்த கட்சிகளோடு தான் கூட்டணி அப்படின்னு தைரியமா பிரகடனம் செய்யுமா விசிகா? அப்படி வந்து அதனாலதான் எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு விடுறோம். இது ஒரு தொடக்கம், நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது ஒரு தொடக்கம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படி வந்து சொல்லிட்டா இப்படி ஒரு கண்டிஷன் போட்டு எல்லா கட்சியும் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், அவங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரம் ஒரு கட்சிகளாக இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நாங்க வந்து நீங்க இந்த நிபந்தனையை வச்சாதான் நாங்க கூட்டணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பலமான இடத்துல இன்றைக்கு விடுதலை சக்திகள் இல்லை. அப்படி பலமான ஒரு வாய்ப்பை தமிழக மக்கள் வழங்கினால் நாங்களே ஆட்சிக்கு வந்து நாங்களே கடைகள் எல்லாம் மூட போறோம். அப்புறம் மற்ற கட்சிகிட்ட எடுத்துக்கு நாங்க பேரம் வைக்க முடியும். எங்களுக்கு வந்து மக்களுடைய விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் என்பதுதான் முதன்மை நோக்கம். அந்த அடிப்படையில வந்து மக்கள் எழுச்சியே வந்து இந்த கடைகளை மூடுவதற்கான வாய்ப்பு தரும் அப்படின்றதான் நான் நம்பிப்படுறமே தவிர, ஒரு நிர்பந்தத்தின் மூலமாக ஒரு அழுத்தத்தை கொடுத்தோ கூட்டணியில் ஒரு பிளவு உருவாக்க வேண்டும் என்கின்ற நோக்கமோ இதில் துளியும் கிடையாது. சமீபத்துல கோயம்புத்தூர்ல அன்னபூர்ணா அந்த ஹோட்டலுடைய நிறுவனர் அவரை மத்திய அமைச்சர் முன்னாடி மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்க. இந்த சம்பவங்களை எப்படி சார் பாக்குறீங்க? பாஜகவை பொறுத்தவரையில் மன்னிப்பு கேட்பது என்பது அவர்களுடைய மரபணுவில் பொதிந்திருக்கின்ற ஒரு விஷயம். அந்த அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனர் வந்து அவர் கேட்டதுல என்ன தப்பு? ஜிஎஸ்டி அந்த மீட்டிங்ல வந்து அவருடைய சஜஷன் சொல்றாரு. நீங்க காரத்துக்கு ஒரு டாக்ஸ் போடுறீங்க, ஜிஎஸ்டி போடுறீங்க, ஸ்வீட்டுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுறீங்க, அப்புறம் வந்து ஒரு பன்னுக்கு வந்து டாக்ஸே இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா பன்னுல ஜாம் தடவைனா அதுக்கு ஒரு டாக்ஸ் போடுறீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இதுல என்ன தப்பு? உணவுப் பொருளுக்கு எல்லாம் ஒரு பிளாட்டா ஒரு 5% வந்து டாக்ஸ் அப்படி ஒரு ஜிஎஸ்டி அப்படின்னு வைங்க.
அதை விட்டுட்டு அதுல எல்லாத்துக்குமே வந்து அதுக்குள்ளேயே வேரியேஷன் அவங்க அதாவது அங்குள்ள தொகுதியினுடைய எம்எல்ஏ வானதி சீனிவாசன் என்ன சொல்றாங்க, நான் அந்த கடையில போய் ஜிலேபி சாப்பிட்டது இல்ல, இவர் சொல்ற மாதிரி நான் எதுவும் சாப்பிட்டது இல்ல, ஆனால் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த அப்படின்னு பேட்டியை நீங்க பாத்தீங்கன்னா இருங்க அதுல நான் பார்த்தேன், அந்த வீடியோ முழுக்க பார்த்தேன். வானதி என்கின்ற பெயரை பயன்படுத்தவே இல்லை. அந்த அம்மான்னு சொல்றாரு, அந்த அம்மா யாருன்னு தெரியல நமக்கு. மேடையில எத்தனை அம்மா உட்கார்ந்து இருக்காங்க, எந்த அம்மா காட்டுறாருன்னு நமக்கு தெரியல. அந்த அம்மான்னு சொன்ன உடனே பத்திரிகைகள் சிலதெல்லாம் வானதியை நோக்கி இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை அவங்க பர்சனலா எடுத்துக்கிட்டு அதை செஞ்சிருக்காங்க. ஒரு பர்சனலா அப்படி சொல்லியிருந்தா அது தப்பு தான். வானதின்ற பெயரை குறிப்பிட்டு அவர் சொல்லி இருந்தால் அது தவறு. அதுல வந்து எந்த கருத்து மாறுபாடும் கிடையாது. ஆனா அவர் சொன்ன விஷயம் வந்து அந்த அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. அதை அட்ரஸ் பண்றதுல என்ன தப்பு? கோவை தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாங்க, நான் அந்த கடையினுடைய நிறுவனர் பேசினது சமூக வலைதளங்கள்லாம் பரவி இருக்கு. அதுக்காக நீங்கள் வருத்தப்பட்டிருந்தால் நான் நிதியமைச்சரும் வருத்தப்பட்டிருப்பாங்க. நான் அவர்களிடம் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவர் தான் போன் பண்ணி பேசி இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. சோசியல் மீடியால வந்ததெல்லாம் சிலதெல்லாம் நானும் பார்த்தேன். அந்த அந்த அன்னபூர்ணாவோட ஹோட்டல் ஓனர் வந்து கேட்டதுல எந்த தப்புமே கிடையாது. அவர் வந்து சில பத்திரிகைகள் வந்து குறிப்பா தினமலர் பத்திரிகை எழுதுறாங்க. அவங்க கார்டுகள்லாம் எப்படி போடுறாங்கன்னா, கிண்டல் தொனியில் கேட்டவர் மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களே அதுக்கு ஒரு 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 வியாக்கியானத்தை சொல்றாங்க. ஆனா அந்த வீடியோல அப்படி ஒன்றும் கிண்டல் தொனி, அந்த வீடியோ நானும் அவர் பேசுறது முழுக்கவே பார்த்தேன். அதுல எங்கேயுமே ஒரு கிண்டல் தொனியில பேசுன மாதிரி தெரியல. அவரு கொஞ்சம் வந்து ஒரு ஜனரஞ்சக நடையில அவர் பேசியிருக்காரு. அவருடைய இயல்பா கூட அது இருக்கலாம். அவர் கேட்டாரு, கேட்டுட்டு என்னமோ வானதி சீனிவாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்கறதுக்கு பிரஷர் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கட்டமைக்க. அப்படி இல்லவே இல்லை. உங்களுக்கு வருத்தப்பட்டிருந்தால் நான் அவராகவே வந்து போன் பண்ணி நான் அம்மா பார்த்து மன்னிப்பு கேட்கணும் வருத்தப்பட்டிருந்தாலும் அவராவே ரெக்வெஸ்ட் பண்ணி தான் வந்தாரு அப்படின்னு தானே சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி சைட்ல தானே சொல்றாங்க. அவர் வந்து தனிப்பட்ட முறையில வெளியில எங்காவது வந்து நான் வந்து நானே தான் போய் மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு பேசினாரா? அப்படி அந்த பேட்டி வந்ததா தெரியல. அது கூட அவருடைய மன்னிப்பு கேட்கின்ற அந்த பேட்டி வெளியாகி இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்களும் கார்கே அவர்களும் இந்தியா முழுவதும் அந்த மன்னிப்பு வீடியோ வந்து வெளியில ஒரு அதிர்வலையை உருவாக்கி இருக்கு. ஒரு பொது வெளியில ஒருத்தர் கேள்வி கேட்டாருன்னா ஒரு தனியாரில கூப்பிட்டு மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு அநாகரிகமான ஒரு விஷயம். ஒரு தனி மனிதன் வந்து கிண்டல் கேலியா கூட இருக்கட்டுமே அவர் பேசுனதுல அதுல என்ன தப்பு? பாதிக்கப்பட்டவர் வந்து தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு அவர் ஒரு வழிமுறையை கையாளுறாரு. அதுல என்ன தப்பு இருக்க முடியும்? அது கூப்பிட்டு வச்சு நீங்க மன்னிப்பு கேட்பீங்களா? இது வந்து அவர்களே வீடியோவை எடுத்து போட்டு அதையே அவர்கள் வந்து இனிமேல் யாரை நீங்க இப்படி கேட்டீங்கன்னா நீங்க இப்படிதான் மன்னிப்பு கேட்க முடியும் அப்படின்னு மக்களை வந்து மறைமுகமாக மிரட்டுகின்ற ஒரு சர்வாதிகார வீடியோ இல்லையா? இது மக்களை மிரட்டுகின்ற வீடியோ இல்லையா? இந்த ஜனநாயக நாட்டுல ஒரு நிதி அமைச்சரே வந்து இப்படி ஒரு வீடியோவை எடுத்து வெளியிடக்கூடிய அளவுக்கு ஒரு கீழ்த்தரமா நடந்துக்கிறது வந்து அநாகரிகமா இல்லையா? அதுல அநியாயமா வந்து அந்த அன்னபூர்ணா ஹோட்டல் வந்து பலியிடப்பட்டிருக்கின்றார். அவர் கண்டிப்பாக மிரட்டப்பட்டிருக்கின்றார். உண்மையிலே இதற்கு வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த அன்னபூர்ணா ஓனரை மிரட்டியதற்கு அவர்தான் மன்னிப்பு கேட்டார். இதுக்கு வந்து எந்த விதமான ஒரு நாகரிகம் ஒரு செயல். இந்த சம்பவத்துக்கு விசிக்கு அதாவது கண்டனம் தெரிவிச்சாங்களா சார்? தலைவர் அதை பத்தி இன்னும் எங்க சொல்லல. அது வந்து மீடியாக்காரங்க டெல்லியில இருக்கிறதால அவர் இன்னும் அவர் தன்னுடைய கருத்து எதுவும் பதிவு செய்ய. ராகுல் காந்திக்கே தெரிஞ்சிருக்கு சார். டெல்லியில இருக்கிறாங்க. ராகுல் காந்தி மெசேஜ் போட்டிருக்காரு, கார்கே போட்டிருக்கிறாரு. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியது தமிழ்நாட்டின் கட்சியினுடைய தலைவர். இப்ப நானே சொல்றேன். இப்போ நான் கட்சியோட துணை பொதுச் செயலாளராக கூட சொல்றேன். நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து அவரை மிரட்டியதற்கு அவரும் வானதி அவர்களும் மன்னிப்பு கேட்கணும். சிறு தொழில் முனைவோர்கள் வந்து நசுக்குகின்ற வேலை. தன்னுடைய குரலை வந்து எந்த விதத்திலும் அவர்கள் பதிவு செய்வதற்கு தான் தனக்கு ஏற்பட்ட பாதிப்பை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பை வந்து மறுக்கிறதுக்கான ஒரு வேலைதான் நடக்குது. இந்த சர்வாதிகார போக்குக்கு வந்து அவர்கள் வருத்தப்படணும். உண்மையிலேயே வந்து வெட்கப்பட வேண்டியது நிதியமைச்சரும் வானதி சீனிவாசன் அவர்களும் தான். உங்கள் மாநாட்டிற்கு விஜய் வருவார் என்று எதிர்பார்க்கிறீர்களா? அழைப்பு ஆசையே எங்களுக்கு கிடையாது. இதுல நாங்க என்ன விஜய் ரசிகரா ஆசைப்படுறதுக்கு? விஜய் ரசிகரா இருந்தா அவர் வீட்டுல போய் பார்த்துட்டு போறோம், இல்லைன்னா வேற என்ன டிவில பார்த்து சந்தோஷப்பட்டு போறோம். அது இல்லை எங்களுடைய நோக்கம். மதுவிலக்குக்கு ஆதரவாக யார் ஆதரவு கொடுத்தாலும் அந்த ஆதரவை பெறுவதற்கு தலைவர் திருமாவர்கள் தவிர்க்கவே மாட்டார்கள். 2 பேரை தவிர, பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவை தவிர இந்தியாவில் யார் ஆதரவு கொடுத்தாலும் அந்த ஆதரவை ஏற்றுக்கொள்வதற்கு தயார் என்று அவர் அறிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில விஜய் நேரடியாக மேடைக்கு வந்தாலும் சரி, வீடியோவில் வந்தாலும் சரி, அறிக்கை வெளியிட்டாலும் சரி, ஆதரவு தெரிவித்தாலும் சரி, அதை முழு மனதோடு வரவேற்கிறேன். நன்றி சார். நன்றி.
நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம்.